இந்த கால வேளையில் தேவன் எங்களை அழைக்கிறார். அவர் ஆவலாய் எங்களை அன்போடு அழைக்கிறார். சோர்வடையும் நேரத்திலே எல்லாம் இயேசுவே நீ என்னை நோக்கி கூப்பிடு, ஆபத்திலே நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று எங்களை அன்போடு அழைக்கிறார். இந்த நேரத்திலே நன்றியாலே தேவனை நாங்கள் பாட போறோம். உள்ளத்தாலே நாங்கள் பாட போறோம். நன்றியாலே துதி பாடுவதிலே ஒன்று இருக்கிறது. நன்றியோடு பாடுவது மற்றது முழு உள்ளத்தோடு பாடுவது, தேவனை நமஸ்கரித்து பாடுவது. இந்த நேரத்தில் நாம் உள்ளத்தாலே தேவனை நாங்கள் பாட போகிறோம். நன்றியா துதி பாடு, நான் இயேசுவை வாழே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நான் இயேசுவை வாழே என்றும் பாடு. வல்லவர் வல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு முந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விடும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், சரீரம் ஆத்துமா சோர்ந்து போகும் வேளையிலெல்லாம், துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே, ஆவியினால் எண்ணம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் எண்ணம் நிறைந்து சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. நன்றியா துதி பாடு, நம் இயேசுவை வாழே என்றும் பாடு. நல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர்,
தேவனை துதித்து நன்றி செலுத்தும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து தேவனே இந்த கால வேளையிலே நீ தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி என்று சொல்லி தேவனே கர்த்தாவே நீ அற்புதம் செய்த தேவன் இந்த வாழ்க்கையில் இம்மட்டுமாக எங்களை ஆசீர்வதித்தீரே அதற்காக நன்றி தேவனே மகிமை உள்ள தேவனே உமக்கு நன்றி என்று வாய்களினாலே தேவனை கொஞ்ச நேரம் தேவனை துதியுங்கள் நன்றி செலுத்துங்கள் தேவனுக்கு நன்றி செலுத்துவது தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம் தேவன் இந்த கால வேளையிலே எங்களை இந்த உலகத்திலே பல மக்கள் படும் வேதனைகள் ஒரு மத்தியிலே எங்களை இம்மட்டுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து கொண்டு வந்தாரே அதற்காக நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் மகா கிருபையிலும் இரக்கம் நிறைந்த தேவனை நன்றியால் துதிக்கிறோம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றி நன்றியோடு துதிக்கிறோம் எங்களுக்கெல்லாம் உதவி வரும் மனிதனை பார்ப்பதும் பார்க்க தேவன் நோக்கி பார்க்கிறோம் அப்போதுதான் தேவன் எங்களுக்கு உதவி செய்வார் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சொல்லி வானத்தை பார்த்து ஜபிக்கிற இந்த சங்கீதம் 122 பாடலாக வருகிறது. எனவே நாங்கள் அந்த பாடலை பாடுவோம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் கால்கள் தள்ளாட விடமாட்டார் காக்கும் தேவன் உறங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார் இஸ்ரவேலை காக்கிறவர் என்னால் தூங்க மாட்டார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் கர்த்தர் என்னை காக்கின்றார் எனது நிழலாயிருக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார் பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார் கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலகி என்னை காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் அவர் எனது ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் போகும் போதும் காக்கின்றார் திரும்பும் போதும் காக்கின்றார் இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் இப்போதும் எப்போதும் என்னாலும் காக்கின்றார் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன் உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன் வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். ஹல்லேலூயா உமக்கு நன்றி ஐயா இந்த கால வேளையிலே எங்களுக்கு நீர்தான் ஐயா உதவி செய்ய வேண்டும் இந்த நாட்டுக்கு வரப்போற ஆபத்தில் இருந்து இந்த நாட்டிலே வரப்போற எல்லா பண விரயங்களில் மோசங்களில் இருந்து தேவனே கர்த்தாவே இந்த நாட்டிலே இருந்த எல்லா ஆபத்திலிருந்தும் நீர் எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் எங்கள் மக்களையும் நீர்தான் ஐயா பாதுகாத்துக் கொள்ளும்படியாக உம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் ஐயா இந்த கால வேளையிலே இந்த அமெரிக்கா
தேவனே கர்த்தாவே, எப்படியான சூழ்நிலையை சந்திக்க போதோ தெரியாது. ஆனால் நீர் இருக்கிறேன். நீர் போகும்போதும் காக்கிறேன், வரும்போதும் காக்கிற தேவனாக இருக்கிறேன். தேவனே, நீர்தான் எங்களுக்கு, இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா. நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். நின்றபடியாக தேவ வசனத்தை வாசிப்போம். நாம் வாசிக்கும்படியாக ஒரு சங்கீதத்தை நாம் வாசிக்க போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 84வது சங்கீதம், Psalms 84. வசனம் பிரதி வசனமாக நாம் வாசிக்க போகிறோம். பக்கம் 723வது பக்கம், 84வது சங்கீதம், பக்கம் 723. கித்தீத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க கோராகின் புத்திரருள் ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உம்முடைய பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகைவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்ததே. உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அவர்கள் பலத்தின் மேல் பலன் அடைந்து சியோனில் தேவ சந்நிதியில் வந்து காணப்படுவார்கள். எங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையும் அருளுவார். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். அல்லேலூயா. நாம் அமர்ந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்திலே 3 இடத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 4வது வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இந்த ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கு, blessed are they that dwell in the house of the Lord. Hallelujah. கர்த்தருடைய ஆலயத்திலே பிரவேசிக்கிறவர்கள் யாரா? பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. இந்த ஆண்டுடைய வாக்குத்தத்த வசனம் என்ன சொல்கிறது? நீடித்த நாட்களாய் கர்த்தருடைய வீட்டிலே நான் நிலைத்திருப்பேன். அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்பவுமே உண்டு. ஹல்லேலூயா. இங்கே அதோடு கூட சொல்லப்பட்டிருக்குது, அவர்கள் எப்பொழுதும் உண்மை என்ன பண்ணுவார்கள்? துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருகிறவர்கள் கர்த்தரை துதிக்காமலே என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. துதிக்காமல் நாம் இங்கிருந்து கடந்து போவோமானால் நாம வெறுமையாய் போகிறோம் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. நம்ம வாயோ அல்லது நம்முடைய கையோ, நம்முடைய உள்ளத்தில் நம்ம இருதயமோ, நம்முடைய உடம்பு எல்லாமே ஆண்டவர் என்ன பண்ணணும்? துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதற்காக தான் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு நாம் கடந்து வருகிறோம். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, முதல் பாக்கியவான்கள் உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள். 2வது 5ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்கிற மனுஷன் அவன் தங்கள் இருதயங்களை செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். நாம வேதவசனம் சொல்லுகிறது, உங்களுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு சொல்லுகிறார். இங்கே கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல இங்க சொல்லப்பட்டிருக்கு, உம்மில் பலன் கொள்ளுகிற மனுஷன் ஹல்லேலூயா பாக்கியவான். கர்த்தருடைய வீட்டிலே வந்திருக்கிறவர் பாக்கியவான்கள், கர்த்தரிடத்திலே பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். இன்றைக்கு அநேகருக்கு பலன் எங்கே கிடைக்கிறது? வேற வேற காரியங்களிலே தான் அவர்களுக்கு தங்களுக்கு பலன் கிடைக்கிறது. அதாவது உதாரணத்துக்கு அவர்கள் பலவீனமாகிவிட்டார்கள், அவளை பலப்படுத்தணும்னா அவர் என்ன பண்ணுவோம்?
ஒரு மெடிசன் வாங்கி சாப்பிட்டு தங்களை என்ன பண்ணணும்? பலப்படுத்தணும். தங்களுடைய உள்ளத்துல சோர்வடைந்து விட்டார்கள், உள்ளம் பலப்பட வேண்டுமானால் அவர்கள் என்ன பண்ணணும்? சிகப்பு ரெட் புல் குடிக்கணுமா? ஓகே. எனர்ஜி ட்ரிங்க் குடிக்கணுமா? ஓகே. இப்படி நிறைய வித்தியாசமான பலன் கொள்ளுகிற காரியங்களை மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நாடி தேடி போகிறார்கள். உல்லாசமான காரியங்கள் அவருடைய உள்ளத்தை என்னது? பலப்படுத்துகிறது. குடி அவருடைய உள்ளத்தை என்ன பண்ணுகிறது? பலப்படுத்துகிறது. உலகத்தின் அநேக காரியங்கள் அவர்கள் என்ன பண்ணுகிறது? பலப்படுத்துகிறது. ஆனா வேத வசனத்துல சொல்லப்பட்டிருக்கோம், உண்மையில் பலன் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். நம்ம எந்த சூழ்நிலைகளில நாம் கடந்து போனாலும் நம்முடைய பலன் எங்கிருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்குமே என்ன உண்டு? சில சூழ்நிலைகளில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வர இருக்கிறது. இந்த உலகத்துல வாழும்போது சொல்லுவார்கள், மூக்கு என்றிருந்தால் சளி வரதான் செய்யும். சளி வரவே கூடாதுன்னா என்ன இருக்கக்கூடாது? மூக்கு இருக்கவே கூடாது. வயிறு ஒண்ணு இருந்தால் பசி எடுக்கதான் செய்யும் அப்படின்னு சொல்லுவோம். அது போல நாம் இந்த உலகத்துல வாழும்போது நமக்கு சில சூழ்நிலைகளிலே பிரச்சனைகள், போராட்டங்கள், வேதனைகள், துன்பங்கள் எல்லாம் வரும். ஆனால் நம்முடைய பலன் எங்கிருந்து வர வேண்டும்? கர்த்தரிடத்திலிருந்து நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. நாம வியாதிப்பட்டாலும் நமக்கு பலன் கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டும். நாம உள்ளத்துல வேதனைப்பட்டாலும் கர்த்தரிடத்துல நமக்கு என்ன வரணும்? பலன். நம்முடைய மனதளவிலே நாம் சோர்ந்து போனாலும் நமக்கு எங்க இருந்து நாம் பலன் வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து நாம் பலன். நம்ம எப்பவுமே கர்த்தரை சார்ந்து நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிறவர்கள் அந்த ஒரு சிந்தனையிலே அவர்கள் தங்களுடைய சிந்தனையிலே என்ன பண்ணுவதில்லை? கொடுக்கிறதில்லை. தங்களுடைய உள்ளம் சோர்ந்து போனால், தங்களுடைய மனம் சோர்ந்து போனால், தங்களுடைய சரீரம் சோர்ந்து போனால் பலன் பெற்றுக்கொள்வதற்கு அநேக காரியங்களை மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்? நாடுகிறார்கள். ஆனால் அவைகளினாலே அவர்களுக்கு அழிவுதான் உண்டு. ஆண்டவருடைய வேதவசனம் சொல்லுகிறது, மாம்சத்தின் வாழ்க்கை அது மரணத்தை நமக்கு என்ன பண்ணுகிறது? கொண்டு வருது. ஆவியின் வாழ்க்கையோ அது நமக்கு என்ன கொடுக்கிறது? ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஒரு வாழ்க்கையை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷர் பாக்கியவான்கள். கடைசியாக 12ஆம் வசனம் சொல்லுகிறது, உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாக்கியவான் சொல்லும் போது நம்ம ஞாபகத்துல வர்றது பிளஸட் என்று சொல்லி வரும். இப்போ உம்மை நம்பி இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம இது எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு வசனம். எந்த சூழ்நிலை வந்தாலும் நாம யாரை நம்பி இருக்கிறோம்? கர்த்தரை நாம் நம்பி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. முதல் வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டில வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இரண்டாவது சொல்லுகிறது, உம்மில் பலன் கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். மூன்றாவது சொல்லுகிறது, உம்மை நம்பி இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். இதை நம்முடைய உள்ளத்திலே நாம் ஆழமாய் பதித்து வைத்துக் கொண்டு தேவனுடைய நாமத்துக்கு நாம் தொடர்ந்து மகிமையை நாம் செலுத்தலாம். ஹல்லேலூயா. நாம் எல்லோருமாக எழுந்திருந்தவர்களாக மீண்டும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரிடத்திலே பலன் தரும்படியாக, கர்த்தர் உற்சாகமான ஆவியை தரும்படியாக இந்த கால வேளையிலே உதவி வரும். அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை கொடி கனிதராமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். இதெல்லாம் எத்தனை பேர் பாடுகிறோம், எத்தனை பேர் உண்மையாக அதை செயலிலே கொண்டு வருவோம் என்று உங்களுக்கு தான் தெரியும். ஏனென்றால் சில வழியில் சின்ன பிரச்சனை வந்தாலே சோர்ந்து போகிறோம். தேவன் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை தந்திருக்கிறார். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகளோ எழுத்துக்களோ உறுப்புகளோ ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் எங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பாடலை பாடும்போது, அத்தி மரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை கொடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் என்று இந்த பாடலை பாடும்போது கூட உலகத்திலே, இந்த இதயத்திலே, உங்களுடைய இதயத்திலே, என்னுடைய இதயத்திலே எத்தனையோ விதமான சோர்வுகள் இருந்தாலும், எத்தனையோ உங்களுக்கு எதிர்பார்ப்பு காரியங்கள் நடக்காமல் இருந்தாலும் நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் அதை விசுவாசித்தோம்னா பாடும்போது தேவன் அதை அற்புதமாக மாற்றுவார். ஒரு புதிய பலனை எங்களுக்கு தருவார். அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும்,
திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும், ஒலிவ மரம் பலனற்று போனாலும் வயல்களிலே தானியமின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அன்னையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும், மந்தையிலே ஆடுகளின்றி போனாலும் தொழுவத்திலே மாடுகளின்றி போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும் சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். உயிர்நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும், உயிர்நண்பன் என்னை விட்டு பிரிந்தாலும் ஊரெல்லாம் என்னை தூற்றி திரிந்தாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விழாமல் போனாலும் திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல இருக்கேன். ஊழியக்காரன் இந்தியாவிலே சபையை கட்டினார். கட்டியிருக்கும் போது அவருக்கு கூரை போட முடியவில்லை. சைத்துணலை போட்டுட்டு ஆராதிச்சு கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ரொம்ப மழை. அவர் ஒரு பெரிய சபை இல்ல, இந்தியாவிலே பெரிய ஒரு சபை ஊழியக்காரன் கீழே இயங்கினவர். மழையில நின்று நனைந்து ஜெபம் பண்ண முன்பாக கேட்டார், பாஸ்டர் என்னுடைய சபைக்கு கூரை போட கொஞ்சம் பணம் காணுங்கன்னு கேட்டபோது அவர் சொன்னாராம், வெள்ளம் சும்மா காலளவு தானே வந்திருக்குது, நீ முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணிப்பாரு,
கர்த்தர் அற்புதம் செய்வார். என்னிடத்துல பணம் கொடுக்க முடியாது, நீ உன்னுடைய சபை மெம்பருமாக சேர்ந்து முழங்கால் இருந்து ஜெபம் பண்ணுங்கள், அப்போது கர்த்தர் இன்னும் வெள்ளத்துக்கு நின்று நீங்க ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் அற்புதம் செய்வார். அழுது அழுது ஜெபம் பண்ணி கர்த்தர் அமெரிக்காவுக்கு வர உதவி செய்தாரு. எங்க வீட்டிலே வந்து தங்கியிருந்தாரு. ஜெபம் பண்ணி அவர் இந்தியாவுக்கு போகும்போது திரும்ப போகும்போது இடத்துல பணம் எல்லாம் கொண்டு கொடுத்தாரு, செக் எல்லாம் கொண்டு கொடுத்தாரு. நான் அக்கௌண்ட்ல போட்டு அவர் கொடுக்கும் போது அவருக்கு அதிகமான ஒரு பணத்தை தேவன் அற்புதம் செய்தாரு. இந்தியா போன உடனே கூரை இல்லை, அந்த பில்டிங்கை கட்டக்கூடியதாக கர்த்தர் அற்புதம் செய்தாரு. இந்த பாடலை நாங்கள் தெரிவு செய்யும் போது சும்மா கும்பல்ல கோவிந்தாமாய் தெரிவு செய்யவில்லை. இன்றைக்கு இந்தியாவில் இலங்கையிலே ஊழியக்காரர்கள் எத்தனை பேர் இந்த பாடலை பாடுவார்கள் என்று அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய சபைகள் எரிக்கப்பட்டு விட்டது, மெம்பர்ஸ் எல்லாம் விட்டு ஓடிவிட்டார்கள். ஆனாலும் அவர்கள் விசுவாசமாகத்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பாடலை பாடும் போதெல்லாம் என்னென்ன கஷ்டங்கள் வருகிறதோ தேவன் நிச்சயமாக அற்புதம் செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாங்கள் இந்த பாடலை பாட வேண்டும். அடுத்த பாடலை பாடுவோம். உங்களுடைய கிருபை தான் எங்களை தாங்குகிறது. இந்த கிருபை இல்லாது விட்டால் நாங்கள் உயிரோடு இருப்பதே நிச்சயமில்லை. உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றதே, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றதே, உங்க கிருபை தான் என்னை தாங்குகின்றதே, உங்க கிருபை தான் என்னை நடத்துகின்றதே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே, உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கிய கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றதே, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றதே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றதே, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றதே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே
தாங்குகின்றதே உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றதே உமது கிருபைதான் என்னை தாங்குகின்றதே உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றதே உமது கிருபைதான் என்னை தாங்குகின்றதே உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றதே கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. ஹalleluya. இந்த பாடல் பாடுறது தேவன் ஹalleluya. தாங்குகின்றதே உமது கிருபைதான் என்னை நடத்துகின்றதே. ஹalleluya. தேவனே உம்முடைய கிருபை உம்முடைய கிருபை Oh
எவ்வளவு இன்பமாக இருக்கிறது தேவனுடைய பாடலை பாடும்போது. ஹல்லேலூயா. இந்த பாடலை பாடும் போதெல்லாம் உண்மையாகவே நீங்கள் பாடலின் அர்த்தம் உங்களுக்கு தெரியும். உண்மையாகவே இதயத்திலே இருந்து முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் கர்த்தரை நாங்கள் பாட போகிறோம், துதிக்க போகிறோம். தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. All of my
Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியோடு நாம் துதிக்கிறோம். Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. One more song. Thank you, Jesus. இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன். நன்மைகள்
இம்மட்டுமாக எங்கள் மீது அன்பில்லாத அளவை வைத்திருக்கிறதுக்காக தேவனை அளவில்லா அன்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். தேவன் எங்களை இம்மட்டுமாக பாதுகாத்த தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நாம் எல்லோரும் அமர்ந்திருப்போம். இன்றைக்கு கர்த்தருடைய வீட்டுக்குள்ளாக வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நேரத்திலே நாங்கள் விசேஷமாக சின்னவர்களுக்கு ஒரு கரம் தட்டுவோமா? ஆங்கில பாடல்ல நீங்க வித்தியாசம் இல்லையா? அன்றைக்கு இயேசு வாழும் பொழுதும் இயேசுவை ஸ்தோத்தரிக்க துதிக்க முன்னால சென்றவர்கள் சிறியவர்கள் தான். இன்றைக்கும் அங்கே தேவனை துதிக்க முன்னால நிற்கிறவர்களும் சின்ன பிள்ளைகள் தான். ஆகையால் தேவன் அவர்களுடைய பாடல்கள்ல அவர்கள் துதிப்பதிலே மிகவும் மகிழ்கிறார். இந்த நேரத்திலே நாங்கள் இருந்தபடி ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக உங்களுக்கு தெரியும், இன்று காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் நாங்கள் ஸ்ரீலங்கா தேசத்தில் உள்ள சபைகளுக்காக அவர்களோடு சேர்ந்து அதை நாங்கள் ஆன்லைன்ல போட்டு அங்கே ஜெபித்தோம். அதில் பங்கு பற்றின உங்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்துகிறேன். ஏனென்றால் நாங்கள் சபையாக சேர்ந்து அவர்களுடைய துன்பத்திலே அங்கே ஜெபித்தோம். அவர்களும் நினிவே பட்டணத்தாரை போல தங்களை தாழ்த்தி கர்த்தருடைய பாதத்திலே அங்கே ஜெபித்தார்கள். நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்து வருகிறார். நாங்கள் தொடர்ந்தும் இப்பொழுதும் எங்களுடைய ஆராதனையிலே அதற்காக ஜெபிக்க போகிறோம். உங்கள் அனைவருக்கும் தெரியும், பாஸ்டர் லெஸ்லி மேத்யூ அவர்களுடைய மனைவி சாந்தி மிகவும் கடுமையான வருத்தத்தில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிகமான காய்ச்சல் குறைவே இல்லையாம் என்று மிகவும் கடுமையான நிலையிலே அங்கே வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக கூட நாங்கள் ஜெபத்திலே அங்கே சாங்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஒரு சபையாக இந்த வேளையிலும் அதோடு செவ்வாய்க்கிழமை மீரா வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டியிருக்கிறது. வைத்தியருடைய ஆலோசனை பெறுவதற்கு கர்த்தர் வாங்கி அவளுக்கு எந்த விதமான காம்ப்ளிகேஷன் அவளுடைய சரீரத்தில் இல்லை என்று கர்த்தர் வாங்கி அவளுக்கு கொடுக்கத்தக்கதாக நல்ல சாட்சி கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிப்போம். தேவன் தான் எங்களை சுகபலமாக வைத்திருக்கிற தேவன். இன்னும் யாராவது சுகையினமாக இருந்தால் கூட எங்கே உங்களுக்கு வருத்தம் இருக்கிறதோ அந்த இடத்திலே உங்களோட கரத்தை வைத்துக் கொள்ளுங்கள். இது எல்லாவற்றுக்காக பிரியந்தி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் ஒருமனப்பட்டவர்களாக ஜெபத்திலே ஏறெடுப்போம். இந்த ஜெபத்தை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். நல்லவரே, கூட உங்களுடைய நாமத்தினால் கர்த்தாவே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் அப்பா. வாய்த்த விண்ணப்பத்திற்காக உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. எல்லாவற்றுக்கும் மேலான எங்கள் நல்ல தகப்பன் அப்பா, நாங்கள் கேட்கிறதற்கும் வேண்டியதற்கும் அதிகமாய் செய்கிறது நல்ல தகப்பனே. இந்த வேளையிலும் ஒரு வித்தை கர்த்தாவே வியாதியோடு இருக்கிறதான சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா. அந்த சகோதரி சாந்தி நேரத்திலே நீங்கள் தொடும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே, உங்களுடைய பலத்த கரத்தினால் ஆண்டவரே எல்லா சுகையினங்களையும் மாற்றி போடுகிற தேவன் ஆண்டவரே, உங்களுடைய காயப்பட்ட கரத்தை இந்த நேரத்திலே தகப்பனே இந்த மகளுக்கு மேலாக வைத்து அப்பா இந்த வேலையிலே நிரம்பியிருக்கிறதான எல்லா சுகையினங்களையும் மாற்றுகிற தேவன் அப்பா. சுகத்தை கட்டளையிடுகிற தேவன் ஆண்டவரே அப்பா. இந்த வேலையிலே உங்களுடைய வல்லமை புறப்படட்டும் ஆண்டவரே தகப்பனே. அப்படியாய் உமக்கண்டு ஊழியம் செய்கிறதான இந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதிக்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறீர்கள் அப்பா. இன்னுமாய் அவர்கள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. இந்த நாட்களிலே வியாதியோடு இருக்கிற அந்த சகோதரி நிமித்தமான அந்த ஊழியங்கள் தடைப்படாத படிக்க தேவன் வல்லமையாய் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். இப்படியாய் சத்துருவானவர் தன்னுடைய பிள்ளைகளை கர்த்தாவே வியாதியை படுத்தி ஆண்டவரே அந்த காரியங்களை செய்ய முடியாத படிக்கு தடையை கொண்டு வருகிற வேளையிலும் என் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் இந்த நேரத்திலே அதை அப்புறப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிபூரண சுகத்தையும் பலத்தையும் நீங்கள் கட்டளையிட்டு நல்ல சாட்சியை நாங்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவரே நீங்கள் கிருபை பாராட்டுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அப்படியா இந்த நேரத்திலே சகோதரி மீராவை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பாராட்டின கிருபை பெரிதாக அதற்காக எங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய வலக்கரம்
வைத்தியர்கள் ஆச்சரியப்படட்டும் ஐயா, ஆச்சரியப்படட்டும். அப்பா நீங்க செய்த அப்பா அப்பா நீங்க சுகத்தை கொடுத்து விட்டீர்கள். ஆண்டவரே அதே போல ஆண்டவரே அந்த இடத்துக்கு போகும் பொழுது கூட நீர் அந்த இடத்திலே எல்லா அற்புதத்தையும் தேவனுடைய கரத்தினால் ஆண்டவரை எல்லா நன்மையும் பெற்றதற்காய் சுகத்தை பெற்றதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படியாய் கடந்த வாரம் முழுவதும் நீங்கள் பாதுகாத்து அந்த குடும்பத்துக்கு மேலாக உங்களுடைய கிருபையை வைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வருகிற நாட்களிலும் உங்களுடைய கிருபை ஆண்டவரே இன்னுமாய் பெரிதாய் இருக்கிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்படியாய் நாங்கள் குடும்பமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே. ஒரு குடும்பமாய் நாங்கள் தாங்குகிறோம் இந்த வேளையில உங்களுடைய நாமத்தினால் கர்த்தாவே. எல்லா ஆசீர்வாதத்துக்கு மேலான உங்களுடைய ஆசீர்வாதம் கர்த்தாவே பெரிதாய் இருக்கிறதற்காய் நன்றி அப்பா. அப்படியாய் உங்களுடைய சாட்சியை இந்த இடத்திலே கேட்டு உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த இந்த அருமையான வதையிலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் பாதுகாத்து வேலியடைத்து தகப்பனே மிகுதியான நேரத்தை பொறுப்பெடுக்கும்படியாக இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கை சேகரிக்க போகிறோம். ரூபன் முன்னால வரும் பொழுது நீங்க என்ன செய்ய போகிறீர்கள்? உங்களோட காணிக்கையை எல்லாம் கையில் எடுத்து ஜபத்தோடு சொல்லுங்கள், இன்றைக்கு என்னுடைய இந்த பணத்தை நீர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கவே, என்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லா குறைபாடுகளை நிவர்த்தியாக்க வேண்டும், கடன்களை நீர் செலுத்தி முடிக்க கிருபை செய்ய வேண்டும். அங்கே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுங்க ஆண்டவரே. எல்லாரும் உங்களோட கரங்களிலே அந்த காணிக்கையை எடுத்து மற்ற கரத்தை அந்த காணிக்கைக்கு மேலாங்க வைத்து விடுங்க. எல்லோரும் உங்களுடைய கரங்களிலே காணிக்கை எடுங்கள். நேரத்தை கொடுத்த கிருபைக்காக ஆண்டவரே இங்கே கொடுக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இன்னும் அதிகமாக கொடுக்கும் அவர்களை நீர் குடும்பம் குடும்பமாக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அதே போல ஆண்டவரே கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவரையும் வழிநடத்துகிற கிருபைக்காக நன்றியோடு ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து வழிநடத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென் ஆமென். ஒவ்வொரு முறையும் காணிக்கை போடும் பொழுது everybody listen, I am going to tell you a trick today. Very good. When you are putting the offerings in the basket, think what you want and say, Lord, I am giving this and you provide me what I need. Okay? Always do that, you will see the blessings of the Lord. நீங்க காணிக்கை போடும் பொழுது கர்த்தாவே நான் இதை ஒரு அங்கே உமக்கு செலுத்துகிறேன், நீர் என்னுடைய தேவை இவ்வளவாய் இருக்கிறது, அதை நீ எனக்கு தர வேண்டும், ஆசீர்வதிக்க வேண்டும். அடுத்த முறை நான் கூடுதலாய் கொடுக்கத்தக்கதாக தசம பாகங்கள் அதிகமாய் கொடுக்கத்தக்கதாக என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் போடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய குடும்பங்களே அதிசயங்களை அற்புதங்களை செய்கிறவராய் இருக்கிறார். மீண்டும் இன்று காலையிலே இலங்கை தேசத்திலே ஜெபத்திற்காக அவ்வளவு ஜனம், அந்த முழு மைதானமும் நிரம்பி அதுவும் நடத்தினது வந்து ஆங்கிலிக்கன் சபை பிஷப் நடத்தினார், டீலோ கனக சபை என்பது. அப்படி நடத்துகிற ஒரு இதிலே எல்லா மற்ற கேரிஸ்மேட்டிக் சேர்ந்து அங்கே நிறைந்திருப்பதை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாய் இருந்தது. அதை உண்மையாகவே மிஸ் பண்ணின ஒரு சகோதரன் என்றெல்லாம் எங்களுடைய இயேசு ஜீவிக்கிறார். ஊழியத்தை நடத்துகிற ராஜேந்திரன் சகோதரன் இருந்திருந்தால் இன்றைக்கு மகிழ்ந்திருப்பார். அவர் வாஞ்சித்த ஒரு காரியம். ஆகியால் தேவனுக்கு நன்றி, அப்படியான ஒரு காரியம் நடத்தினது. இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய சபைக்கான வாக்குத்தத்தம் என்ன, இந்த வருஷத்துக்கு நாங்கள் எடுத்த வாக்குத்தத்தம், இந்த வருஷம் கிடைத்த வாக்குத்தத்தம் என்ன, பாஸ்டர் முதலும் சொன்னார் எங்களோடு. நீங்க
நீங்க ஒரு கூட்ட மறக்கிறீங்க சொல்லு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? Everybody, they are going to tell our verse, huh? Yes. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I will dwell in the house of the Lord forever and ever. Amen. Amen. Every day morning before, listen all the kids. Every day before you go to school, Sanu, can you listen to me? Every day before you go to school, when you come to the doorstep, you are going to repeat that. Always you say. Very good. That's every day you must repeat that. எந்த நாள் நீங்க காலையில் பெரியவர்கள் படிக்க விட்டு காலை கீழே வைக்க முதல் சொல்லிவிடுங்கள். எந்த சின்னவங்க அப்படி இல்லை, அவங்க எழும்புறதே பல்லு விளக்கணுமே பால் குடிக்கணுமே அதே நினைப்புல. ஆனா அவங்க ஸ்கூலுக்கு போக்குல வெளியே போக்குல அதை சொல்லுவாங்க. நாங்க பெரியவங்க கட்டியில விட்டு காலை கீழே வைத்த உடனே நாங்க சொல்ல போகிறோம் எந்த நாளும். இப்ப நாங்க இன்னொரு வேலை செய்ய போகிறோம். உங்களுக்கு இந்த வருடத்துல நீங்க தனிப்பட்ட விதமாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கிடைத்திருக்கும். அதை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. கொஞ்சம் எழுப்பி நிற்பீங்களா? எனக்கு தெரியும் நீங்க கலைச்சிட்டீங்க எழுப்பி நின்று பாட்டு படிச்சு. ஆனா இந்த கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்க சொல்ல போகிறோம். ஏன்னா மாதத்தின் கடைசிக்கு வந்து விட்டோம். எத்தனை பேருக்கு இந்த வாக்குத்தத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நிலை பெற வேண்டும், நடக்க வேண்டும் என்று அந்த வாக்குத்தத்தை நாம் கையில் எடுக்க போறோம். எங்களுக்கு இந்த வருடம் கிடைத்த புது வருட கண்டு கிடைத்த அந்த வாக்குத்தத்தம் அதை கையில் எடுத்து நாங்கள் எல்லோரும் ஒரு ரகசியமான ஜெபம் பண்ண போகிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முடிய முன்னதாக இந்த வாக்குத்தத்தத்தை என் வாழ்க்கையில நிறைவேற்றுங்க, நடத்துங்க என்று சொல்ல போகிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே சுவாமி, இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்கப்பா. அவரோட பிள்ளைகள் எல்லாம் ஓல்டு பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுங்க கர்த்தாவே. அதை நடத்துங்க உங்களுடைய வாழ்க்கையில. அப்பா, நீங்க கொடுத்த வார்த்தை ஒரு நாளும் மாறாத வார்த்தை அப்பா சாமி. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று சொன்னீங்க அப்பா சுவாமி. ஆண்டவரே, இந்த தேவ பிள்ளைகள் ஆண்டவரே உடைய சமூகத்தில் விண்ணப்பித்த ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. விண்ணப்பங்களை கேட்கிறவர், கண்ணீர்களை காண்கின்ற தேவன் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் கேட்கப்படும் ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கும் நான் ஆமென்றும் ஆமென் என்றும் பதில் கொடுப்பேன் என்று நீர் வாக்கு பண்ணின தேவன், வாக்கு மாறாதவர், அழைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறபடினால் இந்த காலை வேளையில் உங்களுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் உங்களை நோக்கி பார்த்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள், அவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை ஆண்டவரே. அன்பான ஏசப்பா, இந்த வேளையிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தனிப்பட்ட பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே தகப்பனே ஐயா, வியாதிப்பட்டிருக்கிறவர்களுடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பமாய் பேர் பேராய் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, 2014ஆம் ஆண்டு நீர் கொடுத்த வாக்கு தத்தத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த வாக்கு தத்தை பற்றி கொண்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். அதை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நான் நிலைத்திருப்பேன் என்று சொன்ன நல்ல தகப்பனே அப்பா, அந்த வாக்கு தத்தத்துக்கு மேலாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை ஆமென்றும் ஆமென் என்றும் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கி கொள்ளுகிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் நின்று ஆண்டவரே உங்களை நோக்கி பார்க்கிறோம். இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே அப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கண்மலையானவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இருதயத்தில் ஆண்டவரே அங்கலாய்க்கிற உங்களுடைய தேவ ஜனங்களை நீர் காண்கின்றீர் ஆண்டவரே. ஒரு விஷயம் நீர் கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. அப்பா, விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஆண்டவரே, ஒரு திருப்பங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா,
ஆண்டவரே தகப்பனே, முன்னிலே பார்க்க பின்னிலே நீ இரட்டிப்பாய் ஆசீர்வதித்த தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஜோபினுடைய வாழ்க்கையில் நீ பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்த தேவன் ஆண்டவரே. சியோன் குமாரத்தியே ஆண்டவரே, கம்பீரித்து பாடு, உன் ஆக்கினைகள் எல்லாவற்றையும் உன் நடுவிலிருந்து விலக்கி போட்டேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே நீர். ஆண்டவரே தகப்பனே, இந்த பூமியில் ஆண்டவரே மற்றவர்கள் காணத்தக்கதாக என்னுடைய ஜனத்துக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீ வித்தியாசத்தை உண்டு பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய ஜனங்களுக்கு வித்தியாசத்தை உண்டு பண்ணுங்க ஆண்டவரே. உடைய தேவ ஜனங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை காண்பீங்க ஆண்டவரே. அப்பா, உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கண்ணீரோடு விதைக்கிறோம், கம்பீரத்தோடு நாங்கள் அறுக்க கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய வசனங்கள் ஒருபோதும் ஆண்டவரே தகப்பனே வறுமையா திரும்புவதில்லை ஆண்டவரே. ஆண்டவரே, அவைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தைகள் அப்பா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவர்கள் எல்லாமே கூடும் ஆண்டவரே, எல்லாமே ஆகும் ஆண்டவரே. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் மேலாக உடைய தேவ சமாதானம், தேவ அன்பு, தேவ கிருபை எங்கள் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்ளும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலை வேளை நாங்கள் பாடினோம் ஆண்டவரே, எது எங்களுக்கு குறைவாய் இருந்தாலும் என் கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் என்று சொல்லி ஆண்டவரே. ஆண்டவரே, சூழ்நிலைகள் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாய் இருக்கலாம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா, நான் எப்பொழுதும் என் தேவனை நான் சோத்தரிப்பேன், என் தேவனுக்குள் நான் களி கூறுவேன் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய சமூகத்தில் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன் ஐயா. பொறுப்பேற்றுக்கொள்ளும், வழிநடத்தும், காத்துக்கொள்ளும். துதிகன மகிமையெல்லாம் உங்களுக்கு உண்டாட்டும். இயேசுவின் நல்ல நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். மிகவும் நன்றி. எல்லோரும் அமருங்க. நாங்கள் தொடர்ந்து 23ஆம் சங்கீதத்தில் 3ஆம் வசனத்தை பார்க்க போகிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். மீண்டும் சொல்லுவோமா எல்லாரும்? அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். யாரும் சொல்ல முடியாது, நான் ஒரு நாளும் கவலையே பட்டதில்லை, வேதனையே பட்டதில்லை என்று ஒருவருமே சொல்ல முடியாது. சின்ன குழந்தைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோரும் கவலைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனா வித்தியாசமான கவலைகள். எனக்கு இருக்கிறது வித்தியாசமான கவலை, இன்னொருவருக்கு இருப்பது வித்தியாசமான கவலையா இருக்கும். எங்களை சாமுவேலுக்கு இருக்கிறது வித்தியாசமான கவலை, பெனையிலுக்கு இருப்பது வித்தியாசமான கவலை. ஒவ்வொருவருக்கு அம்மாக்கு இருக்கிறது, எங்க சலமோன் அம்மாக்கு இருக்கிறது வித்தியாசமான கவலை. ஆக்களுக்கு ஆக்கள் கவலை இருக்குது, ஆனா வித்தியாசமான கவலை. நான் சொல்ல மாட்டேன் உங்களுக்கு கவலை உள்ளவங்க மாத்திரம் கையை வச்சுங்கன்னு. எல்லாரும் ஒவ்வொன்னு அழுதுடுவீங்க. செத்த வீட்டுல பார்த்துருக்கிறீங்களா? மத்தவன் அழுகிறத பார்த்து மத்தவன் அழுகுவான். அத மாதிரி கவலை இருக்கான்னு கேட்டோன்னு ஒவ்வொன்னு அழுதுடுவீங்க. அதனால நான் கேட்க மாட்டேன். ஏன்னா எனக்கு நிச்சயமா தெரியும், எங்களோட சாமுவேல்ல இருந்து எல்லாருக்கும் ஒரு விதமான கவலை இருக்குது. ஏதோ ஒரு காரியம் அவங்களுக்கு விருப்பமானதுக்கு எதிராக காரியங்கள் நடக்கும் பொழுது அங்கே கவலைகள் ஏற்படுவதுண்டு, கஷ்ட வேதனைகள் ஏற்படுவதுண்டு, இதயத்துல வியாகுலங்கள் உண்டாகுவதுண்டு, துன்பங்கள் உண்டாவதுண்டு. எங்களை சூழ உள்ளவங்க துன்பப்படும் போது கூட எங்களால் அதை தாங்குவது கஷ்டமாயிருக்கும். கடந்த வாரத்திலே சர்ச்சஸ் ஸ்ரீலங்கால இந்த பாஸ்டர் ரஞ்சனுடைய சர்ச் அளிப்பதை அங்கே பார்த்த உடனே ஏஓஜி சர்ச் மிகவும் கவலையாக இருந்தது. ஏனென்றால் அங்கே ஒரு சர்ச் கட்டுவதற்கு ஒரு ஊழியர் எவ்வளவு கண்ணீர் விட்டு ஜெபித்து எவ்வளவு பாடுகளுக்கு மத்தியில் ஒரு இடத்தை எடுத்து கட்டுகிறார். ஆனால் அதை லேசாக ஒரு மணித்தியாலத்துக்குள்ள தரமட்டமாக்கி விட்டு போகலாம். ஆகியால அந்த வேதனை எங்களுக்கு தெரியும், அது மிகவும் கஷ்டமா இருக்கிறது. சாப்பிட முடியாது, வேதனையாக இருக்கிறது, நித்திரை கொள்ள முடியாது. ஏனென்றால் கண் முன்னாலே ஐயோ அந்த ஊழியர் எவ்வளவு பாடுபடுகிறார் என்று வியாகுலங்கள் உண்டாவது உண்டு. ஆனாலும் எங்களுடைய இருதயத்தை ஆற்ற தேற்ற நம்முடைய தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும். நாங்க வார்த்தைகள் சொல்லலாம், எத்தனையோ பேருக்கு வார்த்தைகள் சொல்லலாம். ஆனா அந்த வார்த்தைகளை விட கர்த்தருடைய அரவணைப்பும் கர்த்தருடைய வார்த்தையும், அதுதான் அவர் சொல்லுகிறார். முதலாவது
எங்களுடைய ஆத்துமாவை தேற்றக்கூடிய ஒரே ஒருவர் அது தேவன் மட்டுமே. நேற்று அதோடு அந்த சாந்தி ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறதை பார்த்த உடனே நான் யோசித்துக் கொண்டேன், என் லிஸ்லேன் என்று பாடு என்னன்னு. என்று அவர் எல்லாத்தையும் தாங்க மாட்டார். என்ன செய்யறாரா இருக்கும் மனக்கண்ணுல கண்டோம். நானும் மசிக்காவும் 2 பேரும் வந்துதான் அது பேஸ்புக்ல பார்த்தோம். ஆகையால் பாருங்க, அந்த நேரத்தில் உண்மையாகவே செய்யக்கூடியது என்ன என்றால், நாங்க இருந்து செபிக்க உடனே, ஆண்டவரே நீர் இப்பொழுது அவளை சுகப்படுத்தும், அதே நேரத்தில் லெஸ்லானை தேற்றும் அப்படி. ஆனா இன்றைக்கு காலையில தான் அவரை போட்டிருந்தார் எல்லாரும் ஜெபியுங்கள். ஆனா இன்றைக்கு காலையில தான் அந்த அவருடைய தம்பி வீட்டுக்கு கால் பண்ணின பொழுது எவ்வளவு பாரதூரமான காய்ச்சல் அவளுக்கு உண்டாகி இருக்கிறது என்று அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆகிய நாங்கள் ஜெபத்தில் மட்டும்தான், கர்த்தர் மட்டும்தான் அந்த நோய்க்கு கட்டளை இடுகிறோம் நாங்க இயேசு நாமத்தினால. அப்பொழுது கர்த்தர் அவளை சுகப்படுத்தி அங்கே அவள் எழுந்து அந்த மகிழ்ச்சியை அந்த இடத்திலே ஆறுதலையும் தேர்தலையும் உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கிறது. கடந்த வாரத்திலே இமானுவேலுக்கு காய்ச்சலா இருந்தது, எங்களோட பாஸ்டருக்கு காய்ச்சலா இருந்தது. அந்த நேரத்தில் எல்லாம் நாங்கள் அந்த கிருமிகளுக்கு கட்டளையிட்டோம், இந்த சரீரங்கள் கர்த்தருக்குரிய சரீரங்கள், இந்த சரீரத்திலே எந்த விதமான நோய் கிருமிக்கும் ஆளுகை கிடையாது என்று கட்டளையிட்டோம். அப்பொழுதே அது வெளியேற வேண்டும் என்று கட்டளையிட்டோம். ஆண்டவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் பிள்ளைகளை அங்கே சுகப்படுத்தி சபைக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆகிய அப்படியாக சுகையினமாய் இருக்கிற எல்லாருக்காக கடந்த வாரத்தில் நாம் ஜெபித்தோம். எங்களுடைய ஜெப வேலைகளில், எங்களுடைய போன் பிரேயரில் கர்த்தர் அங்கே சுகப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் தான் எங்களுக்கு அங்கே ஆறுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் இதயம் உடைந்து சில நேரத்திலே மனிதருடைய ஆறுதலான வார்த்தைக்கு எதிர்பார்க்கிறோம். அங்கே யாராவது என்னை வந்து ஆற்ற மாட்டாங்களா, தேற்ற மாட்டாங்களா? உடல் பலவீனமான பொழுது யாராவது ஒரு சுக்கு கோப்பை தரமாட்டாங்களா என்று எதிர்பார்த்தது போல, வயிற்றிலே பிரச்சனையாக இருக்கும் பொழுது ஒரு ரசம் கோப்பை வந்து தரமாட்டார்களா என்று எதிர்பார்ப்பது போல எங்களுடைய இதயத்திலே வேதனை குத்துள்ள பொழுது யாராவது ஆற்றல் ஒரு தேற்றமான வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்று மனித இதயங்கள் எதிர்பார்க்கிறது. அது பாவம் அல்ல, அது மனித தன்மை. அப்படி எதிர்பார்க்கவில்லை நான் ஒருத்தர மனுஷருடைய ஆறுதல் என்று ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஏனென்றால் நாம் எல்லோரும் சதையும் எலும்பும் இரத்தத்தோடு தேவன் தம்முடைய சாயலினால் உருவாக்கின மனுஷராய் இருக்கிறோம். தேவன் வேதனைப்பட்டார், அங்கே தேவன் அழுதார். தேவன் மனதிலே மனுஷனை ஏன் பூமியிலே உருவாக்கினேன் என்று கூட கலங்கின நாட்கள் உண்டு. இயேசு கண்ணீர் விட்ட வேலைகள் உண்டு. ஆகையால் அதே அங்கே உருவத்திலே உருவாக்கப்பட்ட நாமும், அதே சாயலிலே உருவாக்கப்பட்ட நாமும் மனிதருடைய ஆறுதலை எதிர்பார்க்கிறோம். அன்றைக்கு யோபு மனித ஆறுதலை எதிர்பார்த்தார். நண்பர்களிடத்தில் நல்ல ஆறுதல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தான். ஆயினும் அவர்களோ நியாய தீர்ப்பை கூறினார்கள். நீ ஏதோ பாவம் செய்துட்டு அதுதான் உனக்கு இது வந்துச்சிருந்தார்கள். தேவன் அதற்காக அவர்களை கண்டித்தார். யாரும் வேதனைப்படுவது, கஷ்டப்படுவது அங்கே பாவத்துக்காக, நியாய தீர்ப்புக்காக என்று நியாயம் தீர்க்க நாம் யார்? அங்கே தேவன் அனுமதித்த அங்கே சிலுவை அவர்கள் சுமந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ பிள்ளைகளான நாம் ஆற்ற வேண்டும், தேற்ற வேண்டும். எங்களுடைய அன்பார்ந்த வார்த்தை, கனிவான வார்த்தைகள் அங்கே அவர்களுக்கு ஒத்தாசையாக இருக்க வேண்டும். ஒரு முறை நான் ஒரு ஜட்ஜிடத்தில் போய் அதைதான் சொல்லக்கூடியதாக இருந்தது. உனக்கு இந்த நபருடைய பழைய வாழ்க்கை தெரியுமா என்று கேட்டார். நான் ஓம் என்று சொன்னேன். அப்பொழுது கேட்டார், இத்தனாம் ஆண்டு இத்தனாம் தேதி நடந்தது உனக்கு சொன்னாரா என்று. நான் உடனே சொன்னேன், என்னை மன்னித்துக் கொள்ளுங்க, பழைய காரியத்தை மறந்து புதிய எதிர்காலத்தை, புதிய நம்பிக்கை கொடுப்பது தான் என்னுடைய தொழில். பழைய பாவத்தை கிண்டி கொண்டிருப்பது என்னுடைய தொழில் அல்ல, அதை மறக்கப்படுவது தான் என்னுடைய தொழில் என்று சொன்னேன்.
அவர்கள் பேனாவை இப்படி பிடித்தவர்கள் கீழே வைக்கவே மறந்துட்டாங்க. அப்படியே பிடித்து கொண்டு என்னுடைய முகத்தை அவ்வளவு ஆச்சரியமாய் பார்த்து கொண்டிருந்தாங்க. தேவ பிள்ளைகளான நாம் ஆற்றுகிறவர்களாய் தேற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆயினும் எங்களுடைய வார்த்தையை விட எங்களுடைய காரியங்களை விட கர்த்தருடைய ஆறுதல் தேர்தல் பெரிதாய் இருக்கிறது. இந்த நேரத்தில் கூட இந்த சபையிலே யார் யார் ஆறுதலை எதிர்பார்த்து அங்கே தேற்றப்பட வேண்டும் என்று உள்ளத்திலே பாரத்தோடு வந்திருக்கிறீங்களோ தெரியாது. ஏனென்றால் தேவன் எனக்கு இந்த வார்த்தையை கொடுத்தார். தேவனே, உங்களுடைய பிள்ளைகளோடு நான் என்னத்தை பேசுவது என்று சொல்லி கேட்ட பொழுது கர்த்தர், நான் ஆற்றுகிறவர், நான் தேற்றுகிறவர், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று சொன்ன வார்த்தையை கொடுத்தார். என் ஜனம் மிகவும் வேதனைகளுக்கு மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார்கள் சபைக்கு என்று சொன்னார். ஆகையால் அவர் கொடுத்த வார்த்தை என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்டாலும் தேவன் இந்த காலை வேளையிலே உங்களை ஆற்ற தேற்ற உங்கள் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். எந்த சூழ்நிலைக்குள்ளே போனாலும் உங்கள் அருகிலே இருக்கிறவர்கள் சில வேளை அறியாதிருக்கலாம், உணராதிருக்கலாம். உங்களோடு ஒரே படுக்கையில படுக்கிறவர்கள் அங்கே அறியாதிருக்கலாம், புரியாதிருக்கலாம். உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய மனவேதனை அறியாதிருக்கலாம். ஆயினும் தேவன் இந்த காலை வேளையிலே சொல்லுகிறார், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று. ஏனென்றால் அவர் பூமிக்கு கடந்து வந்தது அவருடைய ஜனத்தை ஆற்ற வேண்டும் தேற்ற வேண்டும் என்று சொல்லினார். மனித வார்த்தையிலே வல்லமை இருந்தாலும் சில வேளைகளிலே அதைவிட வல்லமையான வார்த்தை நம் தேவனுடைய வார்த்தையாக அங்கே புண்பட்ட இதயத்தை மாற்றுகிறதா இருக்கிறது. தாவீது ராஜாவுக்கு இது மிகவும் ஒரு அனுபவமாக இருந்தது. உங்களுக்கு தெரியும் தாவீது ராஜாவுடைய வாழ்க்கை. அவ்வளோ பெரிய குடும்பத்தில் சகோதரர் மத்தியிலே இருந்தாலும் சொந்த தகப்பனே தனக்கு ஒரு மகன் இருப்பதை மறந்து விட்டார். அங்கே சாமுவேல் அவர் ஈசாயின் குடும்பத்தில் ஒரு மகனை அபிஷேகம் பண்ண வந்த பொழுது அப்பா உடனே செய்தி அனுப்பல. ஐயோ, அந்த ஆடு மேய்க்கிறானே, என்னுடைய மந்தையை மேய்த்து கொண்டிருக்கிறானே, என் மகனை அழைப்பீங்கள் என்று சொல்ல தகப்பனுக்கு ஞாபகம் வரவில்லை. எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை பாருங்க. சொந்த தகப்பனாலே மறக்கப்பட்டு விட்டார். எவ்வளவு ஒரு பரிதாபமான நிலைமை. அவன் அங்கே ஆடுகளை, தகப்பனுடைய ஆடுகளை ராப்பகலாக மேய்க்கிறான். சிங்கத்தோடு சண்டை பிடிக்கிறான், கரடியோடு சண்டை பிடிக்கிறான், தன்னுயிரை கூட பணயம் வைத்து வேலை செய்கிற இந்த மகனை அந்த தகப்பன் மறந்து விட்டார். அவர் அபிஷேக குப்பியை எடுத்து வைத்து ஒவ்வொருவருக்காய் ஊற்ற போகும் போது கர்த்தர் சொல்றார், இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை, இவனை நான் தெரிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் வந்துட்டாங்க. அப்ப கேக்குறாரு அப்பா கிட்ட, இன்னும் உங்களுக்கு ஒரு மகன் இருக்கு, இன்னும் மகன் இருக்கிறாரான்னு கேக்குறாரு. அப்பதான் அவர் சொல்றார், ஆம், எனக்கு ஒரு மகன் இருக்கிறார், அங்க ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் பாருங்க, அவர் சொல்றார், அவன் ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறான், அவன் காட்டுல இருக்கிறான், அவனுக்கு எங்க ராஜாவா அபிஷேகம், ராஜாவா ஆலோசனை தெரியுது. அதுதான் அவரது மென்டாலிட்டி. இன்றைக்கு மனுஷன் நம்ம பற்றி அப்படித்தான் வைத்திருக்கிறார்கள். இவனுக்கு என்ன தெரியும், இவனுக்கு என்ன தெரியும், இவன் ஒன்றுமே படித்து இல்லையே, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. கர்த்தர் சொல்லி உடனே சாமுவேல் சொல்றார், அவன் வரும் வரைக்கும் உங்களோட வீட்டுல கை நினைக்க மாட்டேன், உங்களோட வீட்டுல ஒரு பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வந்த உடனே பாருங்க, அவன் குளிச்சு முழுகி அங்கெல்லாம் சவரம் பண்ணி கொண்டு வரல, அந்த ஆடு மேய்ட்டு அந்த உடுப்போடு அந்த கோலத்தோட ஓடி வரலாம் அழைத்தோட. ஏன்னா அவன் அப்பாக்கு அவ்வளவு கீழ்படிவான பிள்ளை. அன்னைமாருக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஓகே டேடி போறேன்னு ஓடுற பிள்ளை. உடனே வர்றான். வந்த உடனே கர்த்தர் சொல்றான், இவன் தான் ஆள், இவனுக்கு அபிஷேகம் பண்ணு. அந்த அனுபவம் அவனுக்கு இருக்கு. அதே இவ்வளவு பேரு இவ்வளவு ஒரு விருந்து வைத்து ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் வீட்டுக்கு, என் அப்பா என்னை கூப்பிடலையே. கொஞ்சம் அவருடைய சூழ்நிலையில இருந்து பாருங்க, என் அப்பா என்னை கூப்பிடலையே, மற்றவங்களை எல்லாம் கூப்பிட்டாங்க. நான் அப்பட ஆட்டை இல்லையா மேய்த்து கொண்டு அந்த காட்டுக்குள்ள கிடக்குறேன். எனக்கு என்ன வெயில், எனக்கு என்ன குளிர், எனக்கு என்ன மழை, எனக்குன்னு ஒன்றுமே கிடையாத ஒரு இடத்துல நான் நின்று கொண்டிருக்கிறேன்.
ஆனா எங்க அப்பா என்ன மறந்துட்டாரு. ஆனா என் ஆண்டவர் என்னை மறக்கல. என் ஆண்டவர் என்னை மறக்கவில்லை. நான் வரும் வரைக்கும் அங்கே போஷிக்க மாட்டேன் என்று தீர்க்கதரிசி நிற்கிறார். என் தேவன் என்னை அனுப்பும் வரைக்கும் நீ அங்கே ஒன்றிலும் பங்கு பெறாதே என்று அவனை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, யாருக்கு யாருக்கு தேவன் பேசுகிறாரோ எனக்கு தெரியாது. நீ தேவ சமூகத்துக்கு வரும் வரைக்கும் என் தேவன் அங்கே நிம்மதியாய் இருக்க மாட்டார். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. அவர் அங்கே காத்து போட்டே நிற்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கும் வரைக்கும், உன்னை அபிஷேகிக்கும் வரைக்கும், அங்கே உன்னை ஆற்று தேற்ற வேண்டும் என்று இந்த காலை வேளையிலே நம் தேவன் இந்த இடத்துக்கு கடந்து வந்திருக்கிறார். அங்கே தேவன் தாவீது அந்த அனுபவத்தோடு கூட சொல்லுகிறான், என்னை ஆறுதல் படுத்தினாரே கர்த்தர் என்று. ஆறுதல் பெற்றதினால அவர் அந்த உறுதியோடு சொல்லுகிறார், என்னை என் ஆத்மாவை நீதியின் பாதையில் என்னை நடத்துகிறார். எனக்கு அநீதி விளைவிக்கப்பட இருந்தது, எனக்கு அநீதி வரவிருந்தது. தீர்க்கதரிசி திரும்பி போயிருப்பார் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணாமல். ஆயினும் என்னை நீதியின் பாதையில் என் தேவன் என்னை கொண்டு சென்றார். என் தகப்பனால் மறக்கப்பட்ட பொழுது கூட, என் சகோதரனால் மறக்கப்பட்ட பொழுது கூட, ஒரு சகோதரனுக்காவது எங்களுடைய தம்பி ஆடு மேய்க்கிறானே அவனை கூட்டிக் கொண்டு வருவோமா என்று கேட்க மனசு வரல. அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு ஆட்டு பின்னுக்கு கிடக்கத்தான் தெரியும். அதுவும் ஆடு, செம்மறி ஆடோட இருந்தவன் நாத்தம் பெரிய நாத்தம். சுவிட்சர்லாண்டுல நாங்க பார்த்தோம்ப்பா. ஏன்னா எங்களுக்கு முன்னாலதான் அந்த ஆடு வளர்க்குறவங்க ஆடு கொஞ்சம் இருக்கும். அது போன வருஷத்துக்கு முறைக்கு முதல் முறை போன பொழுது அதுல நல்ல சிநேகமா ஒரு 8 ஆடுகள் இருந்தாங்க. போயிட்டு தடவக்கூடியதாக இந்த நேரம் என்னை கண்டோன்னு ஓடி வர. ஆனா அந்த ஆடுகள் கிட்ட பயங்கர நாட்டம். அப்ப இந்த தாவீது கிட்ட எந்த பயங்கர நாட்டம் இருக்கும். அவன் வெளியே வரும்போதே இங்க தீர்க்கதரிசிக்கு நாட்டம் வந்துருக்கும். அந்த அளவு நாட்டம். இவன் ஆடோட இருந்தவன், ஆடோட படுத்தவன், ஆடோட எழும்பினவன். ஆனாலும் அந்த சொல்லுகிறான், அவரை நாட்டுமாவை கேட்டு என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார் என்று. பாருங்க, நான் இந்த நேரம் யோசிப்பது ஆண்டவர் சபையை பார்த்து மந்தை என்று சொல்றாரு. ஏன் அவர் குதிரையினோ கழுதையினோ மாடுன்னோ சொல்லல, மண்டை என்று சொல்றாரு. என்ன இந்த மண்டைகள் இருக்குதானே, அது ஒரு சாதியான ஒரு இயக்கம். அது பாட்டுக்கு வரும், அதோட பாட்டுக்கு மேயும், சாப்பிடு. அப்படியே மிகவும் அன்புக்கு ஏங்குகிற ஒரு மிருகம் தான் இந்த மண்டை ஆடுகள். அதுலேயும் செம்மறி ஆடுகள். அது வித்தியாசமான ஒரு மிருகமா இருக்கும். அதுக கிட்ட எல்லாம் நீங்க இந்த கூடாத குவாலிட்டிஸ காண மாட்டீங்க, கூடாத குணாதிசயங்கள். அதுகள் அப்படியாக சிநேகமாக ஒரு மந்தை குழியில விழுந்தா எல்லா மந்தையும் போயிட்டு விழுகிற அளவுல அவ்வளவாக யோசிக்காம போறதுக்கு தான், ஒன்றே பின்பற்றி போறது தான். ஆதி காலத்துல மேய்ப்பன் முன்னால போவான், மந்தை பின்னால. அப்படியான மந்தைகள் ஆகிய கர்த்தர் அதனால தான் இதுகளை பார்த்து மந்தை என்று விசுவாசிகளை பார்த்து என்ற தேவன் எங்களிடத்துல அந்த மந்தைக்குரிய குணாதிசயத்தை, ஆடுகளுக்குரிய குணாதிசயத்தை அங்கே எங்களிடத்துல எதிர்பார்க்க இருக்கிறார். அதோடு கூட தான் மேய்ப்பன் என்று தன்னை சொல்ல காரணம், அங்கே தான் எப்படியாக இந்த மந்தைகளுக்கு அன்பு காட்டுகிறார், எவ்வளவாக அதுகளை குறித்து கர்சனையாய் இருக்கிறார். ஒரு மந்தை கொஞ்சம் விலகி போன உடனே அது கொஞ்சம் தூரம் போயிட்டு காணாம போயிட்டு கண்டுட்டானோ மேய்ப்பன், அதை திரும்ப தரதரன்னு இழுத்துட்டு வர மாட்டான். தூக்கி தோல்ல வச்சு கொண்டுதான் கொண்டு வரணும் அவன் சொல்வதுக்கு. அதனால தான் கர்த்தர் மேய்ப்பர்களிடத்துல கூட மேய்ப்பத்துவம் எல்லாருக்கும் இயலாது. ஊழியம் எல்லாருக்கும் செய்யலாம், மெய்ப்பத்துவம் எல்லாருக்கும் செய்ய முடியாது. அதுக்கு மெய்ப்பத்துவம் இதயம் வேண்டும், மெய்ப்பனை போல இதயம் வேண்டும். அங்க விழுந்து கிடக்கிற ஆட்டையும், அங்க தூரம் போயிட்டு முள்ளுல தன்னை தலை சிக்கி கொண்ட ஆட்டையும்
அந்த தான் காயப்பட்டாலும் அந்த முள்ளுகள் அந்த ஆட்டை கீறி விடாதபடி அதை கலட்டி காப்பாத்தி திரும்ப தோல்ல சுமந்து கொண்டு வருகிற அந்த மேய்ப்பத்துவ இதயம் வேண்டும் என்று தான் அவர் அங்கே மேய்ப்பனாக இருந்து இந்த 23ஆம் சங்கீதத்தை எழுதுறார். பாஸ்டர் அழகா இந்த 23ஆம் சங்கீதத்தை பற்றி ஆங்கில ஆராதனையிலே இப்ப சொல்லிக் கொண்டு வருகிறார். மிகவும் அருமையாக இருக்கிறது. ஆகையால் நான் அவ்வளவாக அந்த முழு சங்கீதத்தையும் பற்றி சொல்லாமல் அங்கே எங்களுடைய 3ஆம் வசனத்தை குறித்து மாத்திரம் அவர் என் ஆத்துமாவை தேற்றி அந்த பகுதியில் மற்றும் இன்றைக்கு தேவன் எனக்கு உள்ளத்திலே அதை பெற்றியான ஒரு பாலத்தை உள்ளத்திலே போட்டார். அங்கே மந்தையை ஆற்றுங்கள் தேற்றுங்கள் என்று கடந்த வாரம் முழுவதும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். என் மந்தையை ஆற்றுங்கள் தேற்றுங்கள், என் ஜனத்தை ஆற்றுங்கள் தேற்று. அதுதான் கர்த்தருடைய ஜெபம், கர்த்தருடைய வாஞ்சை. இன்றைக்கு சோர்வோடு பலவிதமான பிரச்சனைகளோடு ஆறுதலை தேடி வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு தான் இடைப்பட விரும்புகிறார். இன்றைக்கு உங்களோடு பேசுகிறார். நிச்சயமாக இந்த இடத்தை விட்டு நீங்க போகும் பொழுது அங்கே வித்தியாசமான ஒரு புதிய ஆறுதலோடு தேர்தலோடு தேற்றப்பட்டவர்களாய் இந்த இடத்துல விட்டு போவீர்கள். ஒவ்வொருவருக்கும் முன்பு சொன்னது போல் சொல்றேன், பலவிதமான ஆறுதல் தேவை, வித்தியாசமான தேற்றப்பட வேண்டுமே என்று காத்திருப்பீங்க. இன்றைக்கு தேவன் அங்கே உங்களை தேற்றுகிறார். இப்ப பார்க்க போகிறோம் எப்படியாக தேவன் நம்மை தேற்றுகிறவராய் இருக்கிறார். அப்படி ஜெபிக்காம வேதத்தை வாசிக்காம ஆலயத்துக்கு வராம என்னை ஆண்டவர் தேற்றுவாருன்னு இருந்தா அங்கே தேற்றப்பட மாட்டோம். அங்கே நாம் வேதத்தை வாசித்து ஜெபித்து தேவ சமூகத்துக்கு வருகிறவர்களை மாத்திரம் தேவன் லேசாக தேற்றக்கூடியதாக இருக்கிறது. சில வேளைகளில் அங்கே ஒரு இருந்துட்டு ஒருவர்களை மாத்திரம் தேவன் அங்கே தேற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், ஆகார் தன் பிள்ளைக்காக அங்கே அழுத பொழுது, என் பிள்ளை சாகுவதை நான் பார்க்க மாட்டேன் என்று அழுத பொழுது அங்கே வனாந்தரத்திலே அவளை தேற்றினார். அப்படியாக ஒரு சிலரை மட்டும் அங்கும் இங்குமாக தேற்றிருக்கிறார். ஆனால் தேவ சமூகத்துக்கு வருகிறவர்கள் நிச்சயமாக தேற்றப்படுவார்கள். முதலாவதாக நாங்கள் காண்கிறோம் அவருடைய இனிய பிரசன்னம். அவர் அந்த இடத்திலே வந்து அங்கே தேற்றுகிறவராய் இருக்கிறார். யோவான் 11ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். John chapter 11 verse 21. I was telling all this time how God was encouraging his people. Chapter 11 verse 21. So even today, though you are small, God wants you to encourage you, whatever you do. John chapter 11 verse 21. மார்த்தா இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். Yes. Lord, Martha, if you had been here, my brother would not have died. Yes. அப்ப அவள் மார்த்தாள் அப்படியாக சொல்லுவதற்கு பாருங்கள், இயேசு அந்த இடத்துக்கு வந்தார். உங்களுக்கு தெரியும் இந்த சம்பவம். அங்கே லாசரு மரித்து விட்டான். அதுக்கு முதல் அவன் சுகீனமாய் இருக்கும் பொழுது இயேசுவுக்கு செய்தி அனுப்புகிறார்கள். இயேசுவிடம் சொல்லுங்க, எங்களுடைய சகோதரனும் உம்முடைய நண்பனும் லாசரு சுகீனமாய் இருக்கிறார் என்று. இயேசு இன்னும் 4 நாள் தங்கி விட்டு நின்று விட்டு சென்றார் என்று காண்கிறோம். அதற்காக இயேசு கர்சனை இல்லாதவரா? நாங்கள் கஷ்டத்தோடு வேதனையோடு கதறும் பொழுது அவர் உடனே பதில் அளிக்கவில்லை என்ற உடனே அவர் நம்மை குறித்து கர்சனை இல்லாதவரா? பட்சபாதம் பார்க்கிறவரா? ஒருவர் கூப்பிட்ட உடனே பதில் அளிக்கிறார், மற்றவர் கூப்பிட்டு கதறினாலும் கேட்க மாட்டேன்கிறார். எவ்வளவு விசுவாசமாக ஜெபிக்கிறோம், ஆனா உடனே பதில் அளிக்க மாட்டேன்கிறார். அதற்காக நம் தேவன் பட்சபாதம் உள்ளவரா? அங்கே கர்சனை இல்லாதவரா நம்மை குறித்து? இல்லை.
அவருக்கென்று ஒரு வேலை இருக்கிறது. அவருக்கென்று ஒரு காரியத்தை குறிப்பாக ஒரு சித்தத்தை வைத்திருக்கிறார், திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆகையால் இங்கே லாசரு சுகவீனமாய் இருக்கிறான், மரித்தும் விட்டான். அப்பொழுது இந்த சகோதரிகளுக்கு அவர்னை அங்கே குகையிலே அடக்கம் பண்ணப்பட்ட பிறகும் அவர்களுக்கு அந்த மனம் அப்படியே இன்னும் அழுது கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறார்கள். ஐயோ, இன்றைக்கு என் அண்ணன் சகோதரன் இல்லையே, இவ்வளவு நாள் அவனுக்கு விருப்பம்னு தான் இதை சமைச்சேன் மாட்டா சொல்லி சொல்லி இருந்திருப்பாங்க. வந்தவர்கள் எல்லாம் போனவர்கள் எல்லாம் வேதனையோடு உட்கார்ந்திருக்கிறார்கள். அப்பொழுது ஒரு செய்தி வருகிறது மாட்டாளுக்கு. அதோ ஆண்டவர் போதகர் வந்து விட்டாரு. உடனே ஓடி வந்து முதல் கேள்வி என்ன தெரியும் சொன்ன, இயேசுவே நீர் இந்த இடத்தில் இருந்திருந்தால் இன்றைக்கு என்னுடைய சகோதரன் அழைத்திருக்க மாட்டேன். நாங்க எத்தனை முறை அப்படி கதறி இருக்கிறோம். இயேசுவே நீர் இந்த ஜெபத்துக்கு அன்றைக்கு பதிலளித்திருந்தால், நீர் இதை கேட்டு இருந்தால் எனக்கு இன்றைக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. இன்றைக்கு நான் இந்த விதமான பாடுகளுக்குள்ள போயிருக்க மாட்டேன், இவ்வளவு கண்ணீர் விட மாட்டேன் ஆண்டவரே. எத்தனை முறை கர்த்தரோட சொல்லியிருக்கோம். அவர் நான் இதற்கு விட பெரிய அற்புதத்தை செய்வார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பார் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல அங்கே அற்புதம் செய்து அங்கே லாசருவை உயிரோடு கூட எழுப்பிவிடுகிறார். பாருங்கள், அங்கே அவரை அற்புதம் செய்து அங்கே தேற்றுகிற தேவனாக இருக்கிறார். அந்த இடத்துல பிரசன்னமாகி அற்புதத்து கூட அங்க தேற்றுகிறார். அவர் சொல்லுகிறார், அங்கே அவரது பரிதாபத்தின் நிமித்தம் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் தூக்கி சுமந்தார் என்று ஏசாயா 63:9 சொன்னது போல அவர் அங்கே இரக்கத்தின் நிமித்தம் பரிதாபத்தின் நிமித்தம் எங்களை பார்த்து பரிதாபப்பட்டு அங்கே காரியம் செய்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு கூட கர்த்தர் எங்களை அன்புடன் பார்த்து சொல்லுகிறார். அங்கே இஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு பாலகனுக்கு இறங்காமல் போனாலும் நான் அங்கே உங்களை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அவர்கள் தாய் மறந்தாலும் தன் பிள்ளையை நான் உங்களை மறப்பதில்லை என்று சொல்கிறார். இதோ உங்களை என் உள்ள கையில் வரைந்து வைத்திருக்கிறேன். இன்றைக்கு நீங்க சொல்லலாம், நான் போகிற பாடு கர்த்தருக்கு எங்கே தெரிகிறது, நான் படுகிற அவமானம் நிந்தை கர்த்தருக்கு எங்கே தெரிகிறது, நான் படுகிற வேதனை கர்த்தருக்கு எங்கே தெரிகிறது என்று சொல்லலாம். அவர் சொல்லுகிறார், நான் உன்னை என் உள்ளங்கையில் வரைகிறேன். உள்ளங்கையில் ஒருத்தர் இருக்கும் பொழுது அது கர்த்தருக்கு மறப்படுமா? சின்ன பிள்ளைகள் போல அவர் இப்படி பூ பொத்தி கொண்டிருப்பாரா? உள்ளங்கை எப்பொழுது அவருக்கு முன்பாக இருக்கிறது, அதான் மதில்கள் எப்பொழுது எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். அவர் அப்படியே பார்த்து, என்ற பிள்ளை இந்த வேதனை கூடாது போகிறது, நான் இதற்கு தக்கதாக 1000 மடங்கு என் பிள்ளை ஆசீர்வதிக்கிறேன், இன்றைக்கே நான் அற்புதம் செய்ய போகிறேன் என்று சொல்லி மனதுருகுகிற தெய்வம் நமக்கு இருக்கிறார். அவர் அங்கே நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நாயின் ஒரு விதவை தன்னுடைய ஒரே மகனுக்காக, அவளுக்கு இருந்ததெல்லாம் அந்த ஒரே ஒரு மகன். அவள் அங்கே இயேசுவை அழைக்கவில்லை, தன்னண்டை வர அங்கே பிணத்துக்கு பின்னால் அவள் அழுது கொண்டே போகிறாள். எதிர்காலம் என்னவா இருக்க போகிறது, என்னுடைய ஒரே மகனை நான் இழந்துட்டு இருக்கிறேன் என்று சொல்லி அங்கே அவள் அழுது கொண்டு போகும் பொழுது இயேசு அங்கே அவள் அண்டையாக வந்து அவள் மேல் மனதுருகுகிறார். இந்த மனதுருகுகிற தெய்வம் நம்மோடு இந்த காலங்களில் இந்த நேரத்திலும் நம்மோடு இருக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதமே கிடையாது. நாங்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ரீதியாக போகிற அந்த வேதனையின் பாடுகள் மத்தியிலே மனதுருகுகிற தேவன் அருகிலே இருக்கிறார். வந்து அந்த நாயின் ஒரு விதவை பாருங்க, அவளுக்கு பேர் கூட கிடையாது, ஊரை சொல்லி சொல்றாங்க, நாயின் ஒரு விதவை.
அவள் அங்கே அதுக்கு பிறகு வேதத்தில் எங்குமே அவளை குறித்து எழுதப்படவே. அவள் அண்டை போய் அந்த பாடையை தொட்டு வாலிபனே எழுந்திரு என்று சொல்கிறார். நம் தேவன் மனதுருகுகிறவர் மாத்திரமல்ல, ஆற்றுகிறவர் தேற்றுகிறவர் மாத்திரமல்ல, அற்புதம் செய்கிறவர் அங்கே கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு என்ன அற்புதம் நமக்காக செய்ய வேண்டுமோ அதற்காக நம்ம அங்கே கடந்து வந்திருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தினால் இந்த இடத்தை நிரப்பினார். காலை வேளையிலே அங்கே ஆராதனை வேளையிலே பிரசன்னத்தினாலே நிரப்பினார். இப்பொழுதே அற்புதத்தை ஆரம்பித்து விட்டார். எங்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலே வாழ்க்கையிலே அற்புதத்தை ஆரம்பித்து விட்டார். எங்களுக்கு தீமை போல் தெரிந்தது எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றி விட்டார். ஏசாயா 49 15 14 வீட்டு முழுவதும் வாசிக்க போகிறோம். Isaiah 49 15 and 16. ஏசாயா 49 15 14. ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. ஆமென், ஆமென். இன்றைக்கு ஆறுதல் தேடி இந்த இடத்துக்குள்ளாக, இந்த தேவனுடைய ஆலயத்துக்குள்ளாக, தேவனுடைய பிரகாரத்திற்குள்ளாக கடந்து வந்திருக்கிறீர்களா? அவர் சொல்லுகிறார், ஸ்திரியானவள் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இந்த காலை வேளையில வாக்கு கொடுக்கிறோம். எந்த பிரச்சனையா இருந்தாலும், இது மனிதரால, இது என்னால முடியாதது, இது எனக்கு நடக்கவே முடியாது என்று சொல்லி மன தைரியத்தோடு சோர்வோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்காக காரியம் செய்கிறவராயிருக்கிறார். தேவன் அற்புதத்தை நடப்பிக்கிறவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில அவருடைய சமூகத்துக்கு வந்த உங்களை வெறுமனே ஆறுதல் படுத்தாமல் உங்களை அவர் கடந்து போகவே மாட்டார். இரண்டாவதாக காண்கிறோம், வேத வசனத்திற்கூடாக நம்மளை அங்கே ஆற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எப்பயோ வருஷத்துக்கு ஒருக்கா வேதத்தை திறந்தால் எங்க ஆற்றப்படலாம், எங்கே தேற்றப்படலாம்? தினமும் அதுதான் வேதத்தை வாசிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னத்திலே நிரம்பி நாங்க அங்கே ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது அந்த இடத்தில் வந்து எங்களை ஆட்சி தேற்றுகிறார். இப்போ எந்த நாளும் வேதத்தை தவறாது வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை கூடாக நம்மை ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் 119வது சங்கீதம் 50வது வசனத்தை பாருங்கள். Psalms 190 verse 50. 50. No, not 15, 50, 50. This is my comfort in my affliction, for thy word has hidden me. Yes. This means his word. அவருடைய வார்த்தை தான் நம்மை அங்கே ஆற்றிட்டு. வாசிங்க பாப்போம். இல்ல இது இல்ல, சங்கீதம் 50. சரி. அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. பாத்தீங்களா? அதுவேனா வார்த்தை, அவருடைய நியாய பிரமாணம், அவருடைய வசனம், அதுதான் நம்மை ஆற்றுகிறது, தேற்றுகிறதா இருக்கிறது. அங்கே அவர் சொல்லுகிறார் வந்து, உங்களுக்கு தெரியும் யோசுவா எப்படியாக மன தைரியப்பட்டு போயிட்டார். ஐயோ, இந்த இஸ்ரவேலரை நான் எப்படி வழி நடத்த போகிறேன்? மோசேயின் பின்பதாக அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்ட பொழுது அவர் மிகவும் கலங்கிட்டார். இந்த ஜனத்தையா மிகுதி தூரம் கானானுக்கு நான் வழி நடத்த போகிறேன். மோசைக்கு எத்தனை முறை கல்லடிக்கு எழும்பின ஜனம் இவங்க. அப்படி என்று கலங்கின பொழுது தேவன் உடனே அவருக்கு தோன்றி அங்கே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை.
அதனால தான் அவர் சொல்லுகிறார், உலகத்தின் முடிவு இதோ, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகிய நாம் இந்த உலகத்திலே போகிற எல்லா கடினமான பாதைகளிலும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த விசாரங்கள் எல்லாம் பெருகும் பொழுது அவர் நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவராய் இருக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இயேசு அங்கே உயிர் தெளிந்த பிறகு அங்கே எம்மா ஊருக்கு சீஷர்கள் மிகவும் வேதனையோடு, அந்த 2 சீஷர்களும் கதைத்து கொண்டு கவலையோடு போகும் பொழுது இயேசு அவர்களோடு சேர்கிறார். அங்கே லூக்கா 27ஆம் அதிகாரம் 32-33 வசனங்கள். லூக் 27:32-33. அங்கே லூக் 27 verse 32 and 33. 24 sorry. 32 and 33. Sorry. அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு அந்நேரமே எழுந்திருந்து எருசலேமுக்கு திரும்பி போய் 11 அவர்களோடு இருந்தவர்களும் கூடி இருக்க கண்டு அங்கே நாங்கள் காண்கிறோம். While he talking with us by the way, and while he opened to us in the scripture, and they rose up on the same hour and returned to Jerusalem, and found the 11 gathered together, and them that were with them. Yes. அங்கே நாங்கள் காண்கிறோம் பாருங்க, அவர்கள் தேவனுடைய இயேசு பேசும் பொழுது அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்ட பிறகு அவர்கள் யோசிக்கிறார்கள், அவர் எங்களோடு பேசும் பொழுது எங்களுடைய இருதயம் எங்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? இன்றைக்கு கூட நாங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது சில வேளையிலே எங்களுக்கு அன்றன்று தேவையின் படி அங்கே கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு இடைப்படும் பொழுதெல்லாம் நாம் எவ்வளவாக ஆச்சரியப்படுகிறோம். இன்றைக்கு தேவையான படி கர்த்தர் நம்மோடு பேசுகிறாரே, இன்றைக்கு என்னுடைய பிரச்சனைக்கு தக்க மாதிரி கர்த்தர் பேசுகிறாரே என்று நாங்கள் தேவனுடைய வார்த்தையை குறித்து அங்கு ஆச்சரியப்படுவது இல்லையா? எத்தனை முறை ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அன்றன்று சில வேளையில எங்களுடைய தினசரி தியானத்தின் மூலமாக வேத வசனத்தை நம்ம தினமும் வாசிப்பதன் மூலமாக தேவன் அங்கே நம்மோடு பேசுகிறார், நமக்கு இடைப்படுகிறார். ஆகிய கர்த்தர் சொல்லுகிற அவருடைய வார்த்தை நம்மை அங்கே ஆற்றி தேற்றுகிறதா இருக்கிறது. அவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. ஏசாயா 63:9 ஒரு முறை வாசிங்க பாப்போம். Isaiah 63:9. All their affliction he was afflicted, and the angel of his love, and in his and he carried all of his அவருடைய மீண்டும் பாருங்க, ஞாபகப்படுத்துகிறேன், அவருடைய பரிதாபத்தின் நிமித்தமாக அவர் நம்மை மீட்டு அங்கே பூர்வ நாட்களில் எல்லாம் தூக்கி சுமந்திருக்கிறார். ஆகையால் அவருடைய அங்கே வார்த்தையினால அவர் நம்மை மீட்டு அங்கே தூக்கி சுமக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே அவர் அங்கே உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களில் நம்மோடு கூட இருக்கிற தேவன் அங்கே நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையினால நம்மை தாங்குகிற தேவனாக இருக்கிறார். ஒழுங்காக வேதம் வாசிக்கும் பொழுது இலகுவாக தேவன் நமக்கு பேசக்கூடியதாக இருக்கிறது. நிச்சயமாக அவர் அன்றன்று நாம் போகிற வேதனைகளுக்கு தக்கதாக நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக நாங்கள் காண்கிறோம், தேவ தூதர்கள் மூலமாக நம்மை சேர்த்துகிறார்.
நாம் காண்கிறோம் இல்லை, ஆனா தேவ தூதர்கள் வந்து நம்மை தேற்றுகிறவர்களாக இருக்கிறார். எபிரேயர் 1:14 Hebrews 1:14 அவர் எங்களுக்காக பணிவிடை தூதர்களை வைத்தார். Hebrews 1:14 ரட்சிப்பை சுதந்திரிக்கிற போகிறவர்களின் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? ஆமென். Salvation. அங்கே பணிவிடை தூதர்களாக அங்கே அந்த ஆவிகள் இருக்கிறதே என்று சொல்லி எங்களுக்கு பணிவிடை தூதர்களை கொடுக்கிறார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், எலியா அங்கே தீர்க்கதரிசி மிகவும் சோர்ந்து போய் எசபேலுக்கு பயந்து நடுங்கி ஒளிந்து கொண்டிருக்கும் பொழுது தேவன் என்ன செய்கிறார்? ஆண்டவரே, இனி போதும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி படுத்திருக்கும் பொழுது தேவ தூதன் அங்கே அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வந்து அவரை தட்டி எழுப்பி விழாவிலே, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று எழுப்பி அவருக்கு அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். முதல் முறை குடிச்சிட்டு திரும்ப படுத்துக் கொள்வார். 2ஆம் முறையும் தட்டி கொடுத்த உடனே எழும்பி அவர் அங்கே 40 நாள் இரவும் பகலும் ஓடினார் என்று வேதம் சொல்கிறார். ஆகையால் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது, இன்றைக்கும் அந்த பணிவிடை தூதர்கள் நமக்காக இருக்கிறார்கள். ஆச்சரியமான விதமாக நம்மை ஆற்றுகிறார்கள், தேற்றுகிறார்கள். நம்முடைய கண்களுக்கு அது அன்றைக்கு போல இன்றைக்கு வந்து பக்கத்தில் இல்லாவிட்டாலும் நாம் காணக்கூடியதாக இருக்கும். புதிய பலனை நமக்குள்ளே கொடுக்கிறதை நாம் உணரக்கூடியதாக இருக்கும். பவுல் அங்கே நாங்கள் காண்கிறோம், கப்பல் சேதத்திலே அங்கே மிகவும் மனமுடைந்து இருந்த பொழுது அங்கே தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்துகிறார். அப்போஸ்தலரிலே நாங்கள் அதை காணக்கூடியதாக இருக்கிறது. அவர் தேற்றி அங்கே அவரை தைரியப்படுத்தி அப்போஸ்தலர் 27-23 Acts chapter 27 verse 23 அங்கே அவரை தேற்றி அவரை சொல்லுகிறார். 27-23 ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றார். Thou must be brought before Caesar, and lo, God hath given thee all them that sail with thee. Amen. ஆபத்து எங்களை நெருங்கி இருக்கும் பொழுது, பயங்கள் எங்களை சூழ்ந்திருக்கும் பொழுது தேவன் அங்கே தேவதூதரை அனுப்பி பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், ஆற்றுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக அங்கே நாங்கள் காண்கிறோம், தேவனுடைய ஊழியக்காரர்கள் எங்களை ஆற்றுகிறார். தேவனுடைய ஊழியக்காரர்களை வீடுகளுக்கு அனுப்பி அங்கே நாம் சோர்ந்து போயிருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது எங்களுடைய உள்ளத்திலே ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ணுகிறவராய் இருக்கிறார். அங்கே நாம் காண்கிறோம், அன்னாள் மிகவும் மனம் சோர்ந்தவளாக தன்னுடைய சக்களத்தினுடைய துன்ப வார்த்தைகள், ஏளனமான வார்த்தைகள், இவள் ஒரு மலடி, குழந்தையிலேயே பொல்லாத வார்த்தைகளை கேட்டு மிகவும் மனக்லேசம் அடைந்தவளாக தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறாள். வந்து கண்ணீர் விட்டு அழுகிறாள். அப்பொழுது தேவனுடைய ஊழியக்காரத்தை அவளை ஆற்றி, அடுத்த வருஷம் இந்த நாட்கள்ல நீ ஒரு குழந்தையோடு இருப்பாய் என்று அவளை ஆற்றி கேட்கிறார். இன்றைக்கு கூட தேவ ஊழியக்காரரை வைத்திருப்பது மற்றவர்களை ஆற்றி தேற்றத்தக்கதாக. இன்னும் நீங்க புதிய ஏற்பாட்டுக்கு வரும் பொழுது அங்கே காணுவீர்கள், தபித்தா அல்லது தொற்கால் என்று சொல்லப்படுகிற ஒரு அப்போஸ்தலர் நடவடிக்கையிலே அங்கே மரித்து போனார். அப்பொழுது அதற்காக மிகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது
அவளை சூழ உள்ள விசுவாசிகள் வேதனைப்படும் பொழுது அங்கே பேதுரு அந்த வீட்டுக்குள்ளே வந்து அவளை ஜெபம் பண்ணி அவளை அங்கே எழுப்பி விடுகிறதை காண்கிறோம். இன்றைக்கு கூட தேவன் அங்கே ஊழியக்காரரை அனுப்பி வேதனைகளை, துன்பங்களை, அங்கே வியாகுலங்களை அங்கே மாற்றுகிறவராய், ஆற்றுகிறவராய், பேசுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் என்ன வேதனையோடு, என்ன ஆறுதல் தேவையோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களோ, தேவன் இன்றைக்கு உங்களை வேதனையை அனுப்புகிறவர் அல்ல. இன்றைக்கு உங்களை ஆற்றுகிறவராய் இருக்கிறார், தேற்றுகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நீங்க இந்த துன்பத்தை கடந்து போக கர்த்தர் கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். நாம் எல்லோரும் எழுந்திருப்போமா? இன்றைக்கு எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு ஆறுதல் தேவையோ, எந்த காரியத்திலே உங்களுக்கு ஒரு தேற்றம் ஒரு தேவையோ, இருதயத்திலே கையை வைத்து ஆண்டவரே என்னை தேற்றுங்கய்யா, என்னை ஆறுதல் படுத்துங்கய்யா. உள்ளத்திலே வேதனையோடு உள்ளத்திலே பாரத்தோடு இருக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட வாழ்க்கையால, உங்களோட பிரசன்னத்தினால, உங்களோட தூதர்கள் மூலமாய், உங்களோட ஊழியக்காரர் மூலமாய் என்னை உள்ளத்திலே கையை வைத்து உங்களுக்கு எந்த காரியத்திலே ஆறுதல் தேவையோ கர்த்தரால ஒரு தேற்றப்படவோடு ஜெபம் பண்ணப்பட்டவர்களாக எங்களுடைய தேவை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். Hallelujah.
மகன் வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் என் ஆத்மாவை தேற்றி ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையை நீர் நடத்துகிற தேவனாயிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினாலே நீர் எங்களை தேற்றுகிறீர், உம்முடைய வார்த்தையினாலே நீர் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய தூதர்களினாலே நீர் எங்களை தேற்றுகிறீர், உம்முடைய ஊழியர்கள் மூலமாகவும் நீர் எங்களை தேற்றுகிறீர் ஆண்டவரே. உம்முடைய ஆண்டவரே வார்த்தை, உம்முடைய தூதர்கள், உம்முடைய பிரசன்னம், உம்முடைய ஊழியர்கள் எல்லாவற்றின் மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறதை நாங்கள் கேட்கும்போது நீர் எங்கள் வாழ்க்கையிலே எவ்வளவு அக்கறை உள்ளவராய் இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் வேதனைக்குள்ளாய் கடந்து போனாலும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்திலே துக்கங்கள், வேதனைகள், கவலைகள் இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது நீர் எங்களை தேற்றுகிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தேற்றுவாளனை நீர் எங்களுக்கு தந்து ஆண்டவரே அவர் மூலமாக நீர் எங்களை தேற்றுகிறீரே, அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவர் இதயத்திலே கரங்களை வைத்து ஆண்டவர் என்னென்ன காரியங்களுக்காக வேதனையோடு இருக்கிறார்கள், என்னென்ன காரியங்களுக்காக துக்கத்தோடு இருக்கிறார்களோ அவை எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே வார்த்தை, ஆண்டவரே கர்த்தருடைய பிரசன்னம், ஆண்டவரே உம்முடைய ஊழியர்கள், தூதர்கள் எதாயிலும் ஒரு காரியத்தின் மூலமாக நீர் அவரை மாற்றி தேற்றும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். இப்பொழுதே அவருடைய உள்ளத்திலே ஏற்பட்ட இந்த விடுதலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது அந்த உள்ளத்திலே தோன்றின ஒரு சமாதானத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதவசனம் சொல்லுகிறது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை நிரப்புவதாக என்று சொல்லுகிறது. அதே போல இந்த காலை வேளையிலும் கூட இருதயத்திலே வேதனையோடு கூட ஜெபித்துக் கொண்டிருக்கிற இப்பொழுதே ஒவ்வொருடைய இருதயத்திலும் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் ஒவ்வொருடைய இருதயங்களை நிரப்புவதாக என்று சொல்லுகிறது. ஆண்டவரே நீர் சொல்லியிருக்கிறீர் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னை அனுப்பின பிதாவிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதி பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிந்து விலக்கி விட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கடுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வைத்து போடாதீர்கள். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதி நியாயம் செய்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்கிறவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடப்படுவர். ஆமென். ஆமென். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. அங்கே